இப்போ ஒருத்தர் வந்து 50 லட்ச ரூபா வந்து ஹோம் லோனாக எடுத்திருக்காரு. இஎம்ஐயாக வந்து 42,000 எவ்ரி மந்த் பே பண்ணுறாரு. 13வது மாதம் வந்து ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு இஎம்ஐ அவர் வந்து ஒரு வருஷத்தில் எக்ஸ்ட்ரா பே பண்ணும்போது என்னென்ன மாதிரியான மாற்றத்தை அவர் பார்ப்பாரு, எவ்வளோ குயிக்காக வந்து அவரால் வந்து அவருடைய ஹோம் லோனை அடைச்சிட முடியும்? ஸோ நீங்கள் சொல்கிற அந்த 9% இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் 42,000 இஎம்ஐ வரும். அவருக்கு கால அவகாசம் வந்து ஒரு 25 இயர்ஸ் லோன் விச் இஸ் 300 மந்த்ஸ் இந்த டென்யூரில் இருந்ததுன்னு சொன்னால், ஒவ்வொரு இஎம்ஐ ஒரு வருஷம் முடிவில் கட்டிக்கிட்டே வராரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு க்ளோஸ் டு ஒரு 64 இஎம்ஐ அவருக்கு சேவ் ஆகும். 64 இஎம்ஐ என்னன்னா 64 × 42,000 போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 26 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். 26 லட்சமாவது அவருக்கு சேவிங்ஸ் இருக்கும். இந்த ஒரு இஎம்ஐ வருஷம் கட்டுறதுங்கிறது ஒரு சாமானியனாலும் முடியும். இல்லை அதை கூடி முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு இஎம்ஐ கட்டுங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது. ஸோ 25 வருஷத்தில் ஒரு 12 வருஷம் மட்டும் ஒரு 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம், விச் மீன்ஸ் நீங்கள் இன்றைக்கி 2024 எடுத்துருக்கீங்க, 2025 நீங்கள் எதுவும் பண்ணல, 2026 ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 42,000 கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் கூடி அப்போ கூடி உங்களுக்கு ஒரு 34 35 இஎம்ஐ உங்களுக்கு சேரும். ஸோ விச் மீன்ஸ் 35 இஎம்ஐ 35 × 42,000 போட்டு பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் இருக்கும்.